மகிழ்ச்சி மத்தாப்புக்கு சொந்தக்காரங்க 90s கிட்ஸ் தாங்க அப்படின்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கேங்க. தீபாவளி தினம், பொங்கல் தினம், குழந்தைகள் தினம் என எல்லா தினத்துக்கும் முகமலர்ச்சியோட, ஆனந்தத்தோட, உணர்ச்சியோட வாசல் வழியாக வந்து வாழ்த்துக்கள் சொன்னது எங்கள் 90s கிட்ஸ் காலகட்டமே அப்படின்ற நடுவர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ எங்கெங்க அதெல்லாம் பண்ணுறாங்க? வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸோ, இன்ஸ்டாவில் ஸ்டோரியோ, ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டோ தீபாவளி மோட் ஸ்டார்ட் அப்படின்னு முடிச்சு விட்டுடுறாங்க. இதில் என்னங்க சந்தோஷம் இருக்குது? எங்கே ஆனந்தம் இருக்குது? எங்கே மகிழ்ச்சி இருக்குது? ஆமாம் தானே நடுவர் ஐயா? ஆமாம் கண்டிப்பாக அதுதாங்க உண்மை. எங்கள் அம்மா முறுக்கு செய்வாங்க, எங்கள் அத்தை லட்டு செய்வாங்க, எங்கள் பாட்டி பாயாசம் செய்வாங்க, எங்கள் மாமி செய்கிற குலாப் ஜாமுன் இருக்கே, அடடடடா, அதை நினச்சாலே இனிப்பு அப்படியே வாயில் நிற்குதுங்க. இன்னும் நாள் தாங்க இருக்குது அந்த இனிப்பை நாங்கள் தயாரிக்க. அதை செஞ்சு சாப்பிடும் போதோ இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடக்குது, அந்த பாட்டு தான் நடுவரே ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லைங்க, நாங்கள் பலகாரம் செய்யும் போதோ எங்கள் அம்மா வந்து ஒரு கதை சொல்லுவாங்க, எங்கள் மாமி அதுக்கு ஒரு கருத்தை வைப்பாங்க, எங்கள் பாட்டி வேலையை செய்யுங்கடின்னு ஒரு அடியை போடுவாங்க. அதுக்கு நடுவில் நான் உட்காந்து திருட்டுத்தனமாக சாமிக்கு வைக்கிற லட்டுவை எடுத்து சாப்பிடுவேன் பாருங்க. அதில் இருக்க சுவை 2K கிட்ஸ் உங்களுக்கு எங்கெங்க ஆட்டைய போட்டதையும் அற்புதமாக சொல்கிறீங்களே. காலையிலே எந்திரிச்சு போங்க, 4 மணிக்கு ஏஞ்சி எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சு எங்கள் அப்பா கொடுக்குற பட்டாசை பிரித்து எங்கள் மாமா மாமி கொடுக்குற புது துணியை உடுத்தி நானே வேர்ல்டு கப் ஜெயிச்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக வாங்குவாங்க. இந்த சந்தோஷம் பற்றிலாம் 2K கிட்ஸ் ஆனவங்களுக்கு எங்கெங்க தெரிய போகுது? ஆமாம் தானே நடுவரே? ஆமாம், கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் தெரியாது. சரவடி சொந்தக்காரங்கள் 90s கிட்ஸ் என்றும், புஸ்வானத்துக்கு சொந்தக்காரருக்கு 2K கிட்ஸ் என்றும், சரவடி சொந்தக்காரன் நாங்கள் 90s கிட்ஸ் எங்களுக்கே இல்லை நம்மளுக்கே தீர்ப்பை எழுதி வழங்குமாறு கேட்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.